ஒருமுறை ஒரு வீட்டு வாசலிலேயே பெரியவா அனுஷ்டானம் செய்ய உட்கார்ந்து விட்டார். அவர் முன்னால் ஒரு கடத்தில் தீர்த்தம் வைத்திருந்தது. பக்கத்தில் ஒருவரும் இல்லை. எங்கிருந்தோ ஒரு நாய் வந்தது. அனுஷ்டான தண்ணீரில் வாய் வைத்து குடித்துக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த மடத்துக்காரர் ஒருவர் அதை பார்த்து விட்டார். நாய் மேல் வந்த கோபத்தில் ஒரு கல்லால் அதை அடித்தார். அடி கொஞ்சம் பலமாகப்பட்டு விட்டது. நடக்க முடியாமல் பரிதாபமாக கத்தியது. பெரியவா கண்ணை திறந்து நடந்ததை அறிந்தார். நாய் வாய் வச்சிடுத்துன்னு அடிச்சியா? அது யாருடைய தப்பு? பாவம், வாயில்லா ஜீவன். தாகம் எடுத்தா என்ன செய்யும்? தண்ணீரை கண்டதும் வாய் வச்சிருக்கு. இது சங்கராச்சாரியரோடது, தொடக்கூடாதுன்னு அதுக்கு தெரியுமா? நீ அதை அடிச்சது மகா பாவம் என்று வருத்தப்பட்டார். பிறகு, சரி, நீ போய் இந்த தெருவில் எல்லார்ட்ட இருந்தும் சாப்பிட என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வா என்று அனுப்பினார். வந்த ஆகாரத்தை அந்த நாய்க்கு மட்டுமில்லாமல் இன்னும் இருந்த தெருநாய்களுக்கெல்லாம் விருந்து படைத்தார். மறக்காமல் தண்ணீரும் தர செய்தார். கல்லால் அடித்த சிப்பந்தியும் கலங்கிய கண்களுடன் அந்த காட்சியை பார்த்து பரவசமடைந்தார். இதை கேட்டாலே அவர் எத்தனை பெரிய கருணாமூர்த்தி என்பதை நினைத்து நாமும் கலங்குகிறோம். ஈ எறும்பு முதல் நாய் பூனை எதுவாக இருந்தாலும் அவருடைய அனுகிரகம் எல்லோருக்கும் உண்டு, எங்கும் உண்டு, என்றைக்கும் உண்டு. என்றாலும் சில சமயம் அனுகிரகம் செய்யும் முன்பு கொஞ்சம் அழவிட்டு வேடிக்கை பார்ப்பதும் உண்டு.